ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர் யூ ஆன் தேர் மைண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரா கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்வாஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. Queen of Cups, King of Pentacles, okay, Page of Pentacles, okay, Strength, the Sun, the Empress, the Tower, Queen of Wands, the Chariot, the Magician, okay, 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 the Hermit. ஓகே, இது ரீடிங் ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் உங்களை மீட் பண்ண டைமில் அட்ராக்ஷன் ஃபீல் ஆகியிருக்கு இவருக்கு. ஸோ அட்ராக்ட் ஆனதுனால தான் இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகியிருக்காரு. பட் நீங்கள் காட்டின அக்கறையாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், உங்களோட இன்னசென்ஸாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்து இந்த பர்சனுக்கு உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பர்சனுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு லவ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த பர்சனும் உங்களை லவ் பண்ணுறாரு. பட் ரெண்டு பேருக்குமே இடையில் உள்ள ஈகோவால் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்ரேஷன் வந்திருக்கலாம். இந்த பர்சன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததால் கொடுக்குற உங்களுக்கு கொடுக்கல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், ஃபேமிலிக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதனால் ஒரு செப்ரேஷன் ஆகியிருக்கு. கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் மைண்டில் நினைக்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இனி ஒரு தொடக்கம் வந்துச்சுன்னா நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கணும், இந்த பர்சனோட ஈகோ எல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் நீங்கள் இந்த பர்சனை பிளாக் பண்ணி தான் வச்சுருக்கீங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த பர்சன் என்கிட்ட திரும்ப வருவார் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அவரை பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க. எனக்காக உன்னோட ஈகோலாம் விட்டுட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நினைக்கிறீங்க. ஸோ இந்த பர்சன் ப்ராக்டிக்கல் மைண்டடாக இருக்கிறாரு. உங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் தேவைப்படும் டைமில் நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணிகிட்ருக்க டைமில் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு இவர் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காம இருந்திருப்பார் உங்களுக்கு. ஸோ இந்த பர்சன் உங்கள் மேலே உள்ள அட்ராக்ஷனால் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆனார். பட் இப்போது இந்த பர்சனோட தாட்ஸ் நேம் கெட்டு போகும், ஃபேமிலி நேம் கெட்டு போகும், சொசைட்டியில் நேம் கெட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்கள் இந்த பர்சன்கிட்ட உங்கள் ஈகோலாம் விட்டுட்டு ரொம்ப அட்டாச் ஆகி போகும்போது இந்த பர்சன் ஏதாவது உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் பேசிடுவார். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் நெருங்கி போக போக ஒரு கேப் வந்துகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. பட் உங்களுக்கு இந்த பர்சன்கிட்ட ஒரு கம்ப்ளீட்னஸ் ஃபீல் ஆகியிருக்கு. அதே மாதிரி இந்த பர்சனுக்கும் உங்கள் மேலே ஒரு கம்ப்ளீட்னஸ் ஃபீல் ஆகியிருக்கு. பட் ரெண்டு பேருமே சேமாக தான் திங்க் பண்ணிடுறீங்க. பட் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகி போகும்போது இந்த பர்சன் உங்களை அலட்சியப்படுத்திடுவார். நீங்கள் கொஞ்சம் விலகி கோவமாக இருந்தால் அந்த பர்சன் கொஞ்சம் இறங்கி வருவார்.
ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஈகோ தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கு. பட் கரண்ட்லி ஃபீல் பண்ணுறது சொசைட்டியில் நேம் கெட்டு போகக்கூடாது, ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வந்து ஹைட் பண்ணுறாரு. ஸோ இந்த பர்சன் வந்து கோ வித் ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்காரு. அவரோட மைண்ட் அவர் டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்களுமே ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. 2 பேருமே ஒரு ஈகோவால் தான் இந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் இருக்கீங்க. 2 பேருமே மாற்றி ஒருத்தர் மேலே ஒருத்தர் தான், உன் மேலே தான் மிஸ்டேக் அந்த மாதிரி பழி போட்டுட்டு இருக்கீங்க. பட் இந்த பர்சன் வந்து பல ரீசன்லாம் நினச்சி ஓவர் திங்க் பண்ணி மூவ் ஆன் பண்ண நினைக்கிறாரு. பட் அவரால் மூவ் ஆன் பண்ண முடியலை. அவருக்கு வந்து கரண்ட்லி பேலன்ஸ்டு இல்லை, அவர் அன்பேலன்ஸ்டாக இருக்கார். நீங்கள் நினைக்கிறீங்க செல்ஃப் லவ் பண்ணுனா நீங்கள் வந்து இந்த பர்சன் உங்கள் மேலே அட்ராக்ட் ஆகிடுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க. யார் இல்லாட்டாலும் என்னால் என் லைஃப்பில் வந்து ரன் பண்ண முடியும், அந்த பொசிஷனுக்கு நீங்கள் கரண்ட்லி வந்திருக்கீங்க. மேபி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆல்ரெடி ஒரு மேரேஜான பர்சன் கூட டீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கார்மிக் சிச்சுவேஷன் தெரியுது. ஓகே, இந்த பர்சன் வந்து பல தாட்ஸ் இருக்குது, இந்த பர்சனுக்கு நிறைய தாட்ஸ் இருக்குது. மைண்ட் ஸ்டேபிளாக இல்லை. கரண்ட்லி கொஞ்சம் நீங்கள் ரூடாக தான் இருக்கீங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்து கன்ஃபியூஸாக இருக்கார். நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்தால் நீங்கள் ரூடாக இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுவீங்களோ அப்படின்னு பயப்படுறாரு. ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ்லையும் டிப்ரெஷன்லையும் தான் இருக்கார். உங்களுக்கு என்ன கோவம்னா, ஏன் எனக்கு நீங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எனக்கு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படும் போது எதுக்கு எனக்கு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கலங்கிறது தான் உங்களுக்கு கோவம். பட் இப்போ நீ வந்து எல்லாம் மறந்து என்னை ஏற்றுக்கோன்னு சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா, அந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து இன்னர் வயசு வந்து அப்படி உங்களுக்கு தெரில. அந்த பர்சன் வந்தாலே நீங்கள் வந்து திருப்பி அவர்கிட்ட ஸ்மைல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. கரண்ட்லி இந்த பர்சன் வந்து உங்களை மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஏதாவது ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கார் உங்களை. அது உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிகர் ஆகும். நீங்கள் சம்டைம்ஸ் மூட் ஸ்விங்காக இருப்பீங்க, அன்லாக் பண்ணியிருப்பீங்க, திரும்பவும் பிளாக் பண்ணிடுவீங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து 2 பேருமே சடனாக ஒரு பிளேஸில் மீட் பண்ணுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்போ 2 பேருமே ஈகோவை மறந்து ஸ்மைலிங்கோட 2 பேருமே ஒரு ரீபர்த் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வர மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் காமிக்குது. ஏன்னா இந்த பர்சனோட மைண்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்க. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். A important, C important, H important, M important, L important, W important, R important. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். 2 important, 5 important, 7 important, 13 important, 17 important, 21 important, 26 important, 29 important. Any important month பார்க்கலாம். January important, February important, April important, August important, December important. Any important ஏஜ் பார்க்கலாம். 25 important, 36 important, 45 important, 47 important. Any important colors பார்க்கலாம். கோல்டு கலர், நேவி ப்ளூ கலர், ப்ரௌன் கலர், லாவெண்டர் கலர். இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் நம்பர் பார்க்கலாம். 333 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஷோராக இந்த வீடியோ ரெசனேட் ஆகலாம். லாஸ்ட்டு சொல்கிற இந்த நம்பர்ஸ், லெட்டர்ஸ், நேம்ஸ், டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஏதாவது ப்ரீசியஸ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணுங்களவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.